மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ஸ்க்காக பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. கதவு தெரு கோமலி. ஊர்ல இருக்கிற பறவையில இருந்து ஆடு மாடு வரைக்கும் எழுந்திருச்சு அதோட வேலைங்களை பாத்துக்கிட்டு இருக்குங்க. ஆனா நீ இன்னும் எழுந்திருக்கவே இல்ல. கோமலி, கதவை தர அப்படின்னு சூரியகாந்தம் கத்துன அந்த குரல் அந்த தெருவுக்கே கேட்டிருக்கும் போல. ஆனா கோமலிக்கு கேட்கல. கோமலி கதவையும் திறக்கல. சூரியகாந்தம் கதவை டப்பு டப்புன்னு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையும் ராமராவ் பாத்துக்கிட்டு இருந்தாலும் நமக்கு எதுக்கிட வம்புன்னு சொல்லி உட்காந்து அவர் பாட்டுக்கு நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரத்துல மெதுவா கதவு திறந்து கோமலி வெளியில வந்தா. ஆனா இன்னும் அவளுக்கு தூக்க கலக்கம் போகல. ஐயோ அத்தை, அதுக்குள்ள 8 மணி ஆயிடுச்சா? நேத்து ராத்திரி நான் சரியா தூங்கல அத்தை. ஒரு பெரிய வேலை செஞ்சனா, அதான் எழுந்திருக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஐயோ, அப்படி என்னமா பெரிய வேலை செஞ்சுட்டேன்? நம்ம ஊர்ல தாஜ்மஹால் மாதிரி ஏதாவது பெரிய பில்டிங் கட்டினியா, இல்ல நம்ம ராமபுரத்துல இருக்கிற குளத்தோட தூரு தான் வாரணியா? எப்ப பார்த்தாலும் போன்ல பப்ஜி விளையாடுறது, இல்லனா இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பாக்குறது, இதை தவிர உனக்கு வேற வேலை என்ன தெரியும்? ஆமா, உங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு அனுப்புனாங்களா, இல்ல தொலையுதுன்னு கட்டி அனுப்பிச்சிட்டாங்களா? ஐயோ அது இல்ல அத்தை, நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள், அப்புறம் காய்கறி, மாமாவுக்கு தேவையான மருந்து, அப்புறம் நமக்கு டீ போட தேவையான பால், இது எல்லாத்தையுமே நேத்து ராத்திரியே ஆன்லைன்ல உட்காந்து நான் ஆர்டர் பண்ணிட்டேன். இன்னைக்கு மதியமே நம்ம வீட்டு வாசலுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. நாம வெளியில போக வேண்டிய அவசியமே இல்ல, வெயிட்டு தூக்கிக்கிட்டு வர வேண்டிய அவசியமும் இல்ல. இததான் அத்தை ஸ்மார்ட் ஒர்க்னு சொல்லுவாங்க. நீயும் உன்னோட ஸ்மார்ட் ஒர்க்கும். ஆமா, அந்த ஆப்ல ஆன்லைன்ல புக் பண்ணன்னு சொன்னியே, எல்லாம் அதுல இருக்கிற விலையில தானே போட்டிருக்க. அதுல நீ விலை 1 ரூபாவோ 2 ரூபாவோ குறைச்சு பேசல. மார்க்கெட்டுக்கு போய் விலையை குறைச்சு பேசி வாங்கிட்டு வரதுல கிடைக்கிற லாபம் இந்த ஆன்லைன் ஆர்டர்ல கிடைக்குமா? உன் சோம்பேறித்தனத்துக்கு இப்படி ஒரு ஐடியாவா? காந்தம், ஏன் அந்த பொண்ணை போட்டு கொடுமைப்படுத்துற? காலம் மாறிடுச்சு. இப்ப மார்க்கெட்டுக்கு போகணும்னு அவசியம் இல்ல. அவங்க தான் வீட்டுல இருந்தே பண்றாங்களே, சந்தோஷப்பட்டுக்கோ. இவ்வளவு நேரம் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? பேப்பர் தானே படிச்சுக்கிட்டு இருந்தீங்க. அதே வேலையை ஒழுங்கா பாருங்க. இங்க பாரு கோமலி, இந்த ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண உப்பு பருப்பு இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எல்லாத்தையுமே நாம சந்தையிலேயே போய் வாங்கிக்கலாம். அப்புறம் நம்ம ஊர்ல திருவிழா நடக்க போகுது தெரியும்ல. அந்த திருவிழாவுக்கு வர கூட்டத்துக்கு மொத்தத்துக்குமே நம்ம வீட்டுல இருந்து தான் பிரசாதம் போகணும். அதுலயும் உளுந்து மாவு உருண்டை தான் ரொம்ப பெரிய விஷயம். நீ நாளைக்கு காலையில இருந்தே 20 கிலோ உளுந்த வாங்கிட்டு வந்து நல்லா வறுத்து அதை உரல்ல போட்டு நல்லா அரைச்சி அதுல நெய்யும் வெல்லமும் கலந்து உருண்டை பிடிச்சு வைக்கணும், புரியுதா? அப்படின்னு சூரியகாந்தம் சொன்னது கேட்ட உடனே 20 கிலோ உளுந்த உரல்ல போட்டு அரைக்கணுமா? ஐயோ கடவுளே அப்படின்னு கோமலி தலைமையில இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு. சூரியகாந்தம் கோமலியோட ஸ்மார்ட் போனை புடுங்கி எடுத்துக்கிட்டு, இந்த போனு மறுபடியும் உனக்கு வேணும்னா நீ அந்த 20 கிலோ உளுந்து மாவை அரைச்சுதான் ஆகணும். உன்னோட ஆன்லைன் ஸ்மார்ட் ஒர்க் எல்லாம் இங்க வேலைக்காகாது. நீ ஏன் உன் கையால போய் அந்த உளுந்து மாவை அரைச்சு கொண்டு வா. கோமலி ரொம்பவும் கவலையா சரி பாத்திரலாம் ஒரு கையன்னு வெளியில போய் பார்த்தா பெரிய உளுந்து முட்டை, பக்கத்துல ஒரு பெரிய உரல், அதுல 1 கிலோ உளுந்து பருப்பு போட்டு மாவாக்குனதுக்கே அவளுக்கு உண்டுலன்னு ஆயிட்டா. ஐயோ, 1 கிலோ மாவுக்கே 1 மணி நேரம் ஆச்சே. இப்படி எழுந்த நாளைக்கு திருவிழாவில் நான் என்ஜாய் பண்ண முடியாது. இதுக்கு வேற ஏதாவது வழிய கண்டுபிடிக்கணும். பழைய மாதிரியும் இருக்கணும், அதே நேரம் புதுவிதமாவும் இருக்கணும் அப்படின்னு கோமலி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஆபீஸ்க்கு கிளம்புன ராஜேஷ் கோமலியை பாக்குறதுக்காக பின்னாடி வந்தான். என்ன கோமலி, அம்மா பெரிய வேலைய தலையில கட்டிட்டாங்க போலயே. உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. ஹெல்ப் பண்ணவா? ஏங்க, நான் என்னைக்காவது கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதை நீங்க பாத்திருக்கீங்க? இல்லல்ல. ஆமா, நீங்க புதுசா அந்த எலக்ட்ரிக் ட்ரில் மிஷின் ஒன்று வாங்குனீங்கல்ல, அது எங்க இருக்கு? ட்ரில் மிஷின் எதுக்கு கேக்குற? உளுந்தரைக்க சொன்னா செவத்துல ஓட்ட போட போறியா என்ன? அம்மா பார்த்தா நம்ம 2 பேரையுமே பொழந்துடுவாங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. ட்ரில் மிஷினை கொண்டு வந்து கொடுத்துட்டு போங்க. சாயந்தரத்துக்குள்ள இந்த பருப்பெல்லாம் எப்படி மாவா மாறுதுன்னு நீங்களே பாருங்க அப்படின்னு சொன்னதும் ராஜேஷும் ட்ரில்லிங் மிஷினை கொடுத்துட்டு அங்கிருந்து போயிட்டான். இது எல்லாத்தையும் பக்கத்து வீட்டு சாந்தமா பாத்துக்கிட்டு தான் இருந்தா. சூரியகாந்த மருமகளை கொடுமைப்படுத்துறத பார்த்து அதை என்ஜாய் பண்ணலாம் கிண்டல் பண்ணலான்னு அவ அங்க வந்தா. என்னம்மா கோமலி, உங்க அத்தை இன்னைக்கு ரொம்ப பெரிய வேலை தான் கொடுத்துருக்காங்க போலியே. பாவம், இந்த உரல்ல மாவை அரைச்சி உன் கையெல்லாம் செவந்து போயிருக்கு. என்ன வேணும்னாலும் சொல்லு, சூரியகாந்தம் ரொம்ப மோசமான மாமியார் தான். மருமகளை இப்படி கொடுமைப்படுத்துறாங்க. மருமகளை நான் என்னைக்குமே இப்படி வேலை வாங்கினதே இல்ல அப்படின்னு சாந்தம்மா சொன்னாங்க. ஆனா அவங்க வீட்டுல அவங்க மருமக படுற பாடு இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்குமே தெரியும். சாந்தம்மா அவ்வளவு மோசமானவங்க. அவங்கள பத்தி கோமலிக்கும் நல்லாவே தெரியும்.
இல்லாதது பொல்லாதது சொல்லி சண்டை மூட்டை விட தான் வந்திருக்காங்கன்னு அவளுக்கு தெரிஞ்சுது. ஐயோ ஆண்டி, நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. எங்க அத்தை என்ன கொடுமைப்படுத்தல. எனக்கு இது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும்ல, அதனாலதான் இந்த வேலையை கொடுத்திருக்காங்க. இந்த மாவை அரைக்கிறதெல்லாம் ஒரு வேலையா? ஒரே 1 மணி நேரத்துல மொத்த வேலையுமே நான் முடிச்சிருவேன். அப்படியா? 1 மணி நேரத்துல இந்த 20 கிலோ உளுந்த நீ மாவாக்கிடுவியா? அப்படி மட்டும் நீ பண்ணிட்டனா என் கழுத்துல இருக்கே இந்த 2 பவுன் தங்க சங்கிலிய நான் உனக்கு பரிசா கொடுக்கறேன். அப்படி மட்டும் நீ இதுல தோத்துட்டனா 1 வாரத்துக்கு என் வீட்டுக்கு வந்து வீட்டுல இருக்கிற சாமான் எல்லாத்தையும் நீ தான் தொலைக்கி போடணும் அப்படின்னு சொல்லி சாந்தம் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா அந்த உரலுக்கு விசிறதுக்காக இருக்கிற கைப்பொடியில ராஜேஷ் கொண்டு வந்து கொடுத்த ட்ரில்லிங் மிஷினை வச்சு ஒரு பைப் வச்சு ஃபிக்ஸ் பண்ணா கோமலி. ரெண்டுமே தனித்தனியா போகாத மாதிரி ஒரு கயிறை வச்சு கட்டிட்டான். அதுக்கப்புறம் கண்ணுக்கு ஒரு கூலிங் கிளாஸ போட்டுக்கிட்டு காதுல ஒரு இயர்போனை வச்சுக்கிட்டு அந்த ட்ரில்லிங் மிஷினை ஆன் பண்ணான். அந்த ட்ரில்லிங் மிஷின் ஆன் ஆனதும் அது தானாவே அந்த உரலோட புடிய பிடிச்சு சுத்த ஆரம்பிச்சுது. அதனால அந்த இடத்துல கோமலிக்கு எந்த ஒரு வேலையுமே இல்லாம அமைதியா உட்காந்துக்கிட்டு இருந்தா. ஒரு கையில ஜூஸ் கிளாஸ் வச்சு ஜூஸ குடிச்சுக்கிட்டு இன்னொரு கையால அரிசிய மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருந்தா. அந்த அரிசிய அந்த ட்ரில்லிங் மிஷினே அரைச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு பக்கமா மாவு எல்லாமே ஒரு பெரிய தட்டுல போய் விழுந்துகிட்டு இருந்துச்சு. எந்த சிரமமும் இல்லாம துளி கூட வேர்வை சிந்தாம 1/2 மணி நேரத்துல மொத்த மாவையும் அரைச்சு வச்சுட்டான். இப்படி இருக்கும்போது மதிய நேரம் சூரியகாந்தம் வீட்டுக்கு வந்தாங்க. இந்நேரத்துக்கு என் மருமக அந்த உளுந்த மாவாக்க முடியாம படாத பாடு பெட்டுக்கிட்டு இருப்பா. என் முன்னாடி போய் நின்னு அழப்போற பாரு அப்படின்னு அவங்க வெளியில வந்தாங்க. இத வேடிக்கை பார்க்கலான்னு பக்கத்து வீட்டு சாந்தம்மாவும் வந்திருந்தப்போ 2 பேரும் பின்னாடி போய் பார்த்தா அங்க கோமலி சும்மாதான் உக்காந்துக்கிட்டு இருந்தா. 20 கிலோ உளுந்து மூட்டையில உளுந்தே இல்ல. ஏன்னா எல்லாதான் மாவா அந்த தட்டுல மாறி இருந்துச்சே. ஏமா கோமலி, மொத்த மாவையும் நீயா அரைச்ச? இவ்வளவு சீக்கிரமா உன்னால எப்படி அரைக்க முடிஞ்சது? உனக்கு கைய வலிக்கலையா? என்னால இத நம்பவே முடியலையே. ஐயோ அத்தை, இவ்வளவு உளுந்தையும் என்னால 1/2 மணி நேரத்துல இப்படி தூள் தூளா ஆக்க முடியுமா? இத நான் செய்யல, என்னுடைய மூளை தான் செஞ்சிருக்கு. இதோ இந்த உரலோட கைப்பிடிக்கு இந்த ட்ரில்லிங் மிஷினை அட்டாச் பண்ண, ட்ரில்லிங் மிஷின் ஸ்விட்சை ஆன் பண்ண, அரிசியை மட்டும்தான் நான் போட்டேன், தானா அதை அரைச்சி எடுத்துருச்சு. அத்தை, எந்த வேலையா இருந்தா என்ன, ஸ்மார்ட் ஒர்க் பண்ண போதும், சீக்கிரமா முடிச்சிடலாம். சூரியகாந்தத்துக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல. மருமக புத்திசாலித்தனமா ஒரு வேலையை செஞ்சிருக்கா. அது அவங்களுக்கு பெருமையா இருந்தாலும் அவங்களுடைய பழைய பழக்க வழக்கம் எல்லாமே அடி வாங்குதே அப்படின்னு ஒரு ஈகோ இஷ்யூ தான் வந்துச்சு. இந்த பக்கம் சாந்தம்மா பயந்து அங்கிருந்து நகர்ந்து ஓடி போயிடலான்னு பார்க்கும்போது கோமலி எழுந்துச்சு சாந்தம்மாவை பார்த்து, ஆண்டி, பெட்டு ஞாபகம் இருக்குல்ல? 1 மணி நேரம் கேட்டேன், 1/2 மணி நேரத்திலேயே முடிச்சிட்டேன். அப்ப அந்த 2 பவுன் தங்க சங்கிலி? அப்ப சாந்தம்மா அதை கேட்டு ரொம்பவும் பயந்து போய், ஐயோ கோமலி, நான் ஏதோ விளையாட்டா சொன்னம்மா. இந்த தங்க சங்கிலிய நான் உனக்கு கொடுத்துட்டா அப்புறம் என் புருஷனுக்கு தெரிஞ்சா என்ன பொழந்து கட்டிடுவாரு. தயவு செஞ்சு என்னை விட்டுடுமா. பாத்தியா சாந்தம்மா, என் மருமகளை சோம்பேறி நினைச்சல? அவ சோம்பேறி கிடையாது, அவ ரொம்ப திறமையான பொண்ணு. திறமையா எல்லா வேலையுமே சீக்கிரமா முடிக்கிறவ அவ. பெட்டில் நீ தோத்துட்ட, ஆனா அந்த தங்க சங்கிலியெல்லாம் உனக்கு கொடுக்காத. நாளைக்கு நாங்க பிரசாதம் செய்யறல, அத கோயிலுக்கு வரவங்களுக்கு 100 பேருக்கு நீ தான் கொடுக்கணும். எதுக்கு நீ ஒத்துக்கிறியா? சாந்தம்மா அப்பாடா தங்க சங்கிலி தப்பிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு தலையாட்டிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. முத தடவை கோமலிய சூரியகாந்தம் மனசார பாராட்டினாங்க. இதோட முடியல. அடுத்த நாள் திருவிழாவுல இன்னொரு பிரச்சனையும் வந்துச்சு. திருவிழா ஏற்பாடுகள் எல்லாமே நல்லபடியா நடந்துகிட்டு இருந்துச்சு. ஊர் தலைவர் அந்த திருவிழாவுக்கு வர 500 பேருக்காக அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணிருந்தாங்க. எல்லாருக்கும் சுவையான சாப்பாடு போடணும்னு நினைச்சாங்க. ஆனா அங்கதான் ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. திருவிழாவுக்கு சமைக்கிறதுக்காக வர வேண்டிய ஒரு குழு வந்துகிட்டு இருந்த டிராக்டர் ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிச்சு. அவங்க எல்லாரும் வந்து சேரணும்னா மதியம் 3 மணி ஆயிடும். ஆனா அதுக்குள்ள திருவிழாவுக்கு வந்தவங்க எல்லாரும் பசியால தவிப்பாங்க. ஊர்ல இருக்கிற 10 பொம்பளைங்க சேர்ந்து செஞ்சாலும் கூட 500 பேருக்கு சமைக்கிறது சாதாரண விஷயமே இல்ல. ஏன்னா சமைக்கிறது அவ்வளவு கஷ்டமான ஒரு வேலை. அதனால உடனே ஊரோட தலைவர் சூரியகாந்தத்தை பார்க்க வந்தாரு. சூரியகாந்தம்மா, ஒரு பெரிய பிரச்சனையில ஊரே மாட்டிக்கிட்டு இருக்கு. சமைக்கிறதுக்கு வர வேண்டிய குழு வரல. அதனால எல்லாருமே இப்ப பசியில தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே நாம சமைச்சு போடணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு அவரு கவலைப்பட்டப்போ, எத்தனை பேர் சேர்ந்தாலும் இந்த வேலையை சீக்கிரமா முடிக்க முடியும்னு எனக்கு தோணல. இது நடக்காத ஒரு விஷயங்கய்யா அப்படின்னு சூரியகாந்தமும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ தலைவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ கோமலி, ஐயா,
எல்லாரும் முயற்சி பண்ணா முடியாததுன்னு ஒண்ணும் இல்ல. ஆனா அதுக்கு ஸ்மார்ட் ஒர்க் செய்யணும். எனக்கு ஊர்ல இருக்கிற ஒரு 10 பசங்களையும் 10 பொண்ணுங்களையும் கொடுங்க. அப்படியே கரண்ட் கனெக்ஷனையும் கொடுத்துருங்க. 2 மணி நேரத்துல அத்தனை பேருக்கு நான் சமைச்சு கொடுக்கறேன். 2 பேருமே அதை கேட்டு ஆச்சரியப்பட்டாங்க. கோமலி களத்துல இறங்குனா. கோமலி ஏற்கனவே ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சிருந்த ஃபுட் ப்ராசஸர், வெஜிடபிள் கட்டர் இது எல்லாத்தையுமே வீட்ல இருந்து கோவிலுக்கு கொண்டு வந்துட்டான். சாதாரணமா ஒரு கத்தியை வச்சு வெட்டுற காய்கறிங்களை இந்த சாப்பர்ல போட்டோம்னா 5 நிமிஷத்துலயே அது வெட்டி கொடுத்துரும். அதோட வேகத்தை பார்த்து அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த பொம்பளைங்க எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அதே மாதிரி ஊர்ல இருக்கிற 10 ஆம்பளை பிள்ளைங்களை வர சொல்லி அவங்க கிட்ட லைன்ல ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு வேலையா செய்யற மாதிரி அவ பிளான் பண்ணா. ஒருத்தங்க பொருளை கொண்டு வந்து கொடுத்தா, ஒருத்தங்க அடுப்பு சரியா எரிய வைக்கணும், ஒருத்தங்க கரண்டியை பிடிச்சி சாப்பாடு கிளறணும். இதுதான் அந்த திட்டம். இப்படி எந்த தடுமாற்றமும் இல்லாம ஒரு சரியான முறையில வேலை செஞ்சதுனால 1.5 மணி நேரத்திலேயே 500 பேருக்கு தேவையான சாப்பாடு தயாராச்சு. மதியம் 12 மணிக்குள்ளார 500 பேருக்கு சுட சுட எல்லா சாப்பாடும் கோமலியும் குழுவும் சேர்ந்து செஞ்சதை பார்த்து ஊர்க்காரங்க எல்லாருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. அதோட கோமலி எல்லாரும் மனசார பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் நல்லபடியா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஊர் தலைவர் கோமலிய பார்த்து ரொம்பவும் பெருமையா, இன்னைக்கு நம்ம ஊரோட கௌரவத்தை காப்பாத்தினது நம்ம சூரியகாந்த் அம்மாவோட மருமக கோமலி தான். நாம எப்பவுமே வேலையை கஷ்டப்பட்டு தான் செய்வோம். காலம் மாறும்போது நாமளும் மாறிதான் ஆகணும். இந்த பொண்ணு வேலைகளை ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லி நேரத்தை மிச்சம் பிடிச்சி 500 பேருக்கு 2 மணி நேரத்துல சமைச்சிருக்குன்னா அதை நாம பாராட்டணும். புது மருமகளுடைய யோசனைய நாம தட்டி கழிக்க கூடாது. இனிமே நம்ம ஊர்ல எந்த வேலை நடந்தாலும் சரி, அந்த வேலைய பத்தி கோமலி கிட்ட அறிவுரைய கேட்டு அப்புறம்தான் செய்யணும். அம்மாடி கோமலி, தயவு செய்து இந்த அத்தைய மன்னிச்சிடுமா. இது வரைக்கும் என் மருமக சோம்பேறி எந்த வேலையும் செய்ய மாட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லி எல்லா வேலையுமே இவ்வளவு சுலபமா செய்வேன்னு எனக்கு தெரியாம போச்சு. காலம் மாறும்போது நாமளும் கூட சேர்ந்து மாறுதுல எந்த தப்பும் இல்ல அப்படிங்கறத இந்த அத்தைக்கு இன்னைக்கு நீ புரிய வச்சிட்டேமா. ஐயோ அத்தை, என்ன எல்லாரும் இப்படி பாராட்டுறீங்க? இது நம்ம ஊரு. நம்ம ஊருக்கு ஒரு கெட்ட பேரு வர விட்டுருவேனா? அதனாலதான் ஏதோ கொஞ்சம் இருக்கிற அறிவை பயன்படுத்திட்டு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சேன். கோமலி, திருவிழாவுக்கு சமைச்சதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா உன்னுடைய ஸ்மார்ட் டெக்னிக்கை வச்சு என்னோட ஆஃபீஸ் வேலையை எப்படி சீக்கிரம் முடிக்கிறதுன்னு கண்டுபிடிச்சி சொல்றியா? எனக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும்ல. டேய் வீணா போனவன, பொண்டாட்டியோட திறமைய பார்த்து பெருமைப்படுவான்னு பார்த்தா உனக்கு அவளை அசிஸ்டண்டா யூஸ் பண்ணிக்க பாக்குறியா? ஆபீஸ் வேலைய ஒழுங்கா நீ தான் செய்யணும். அதையும் என் மருமக எதுக்குடா செய்யணும் அப்படின்னு சொல்லி சூரியகாந்தம் மிரட்டினதும் ராஜசங்கர் ஓடியே போயிட்டான். அதை பார்த்து எல்லாருமே சத்தமா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது இன்னைக்கான கதை. இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம். ஊரு மத்தியில் பாஞ்சு ஓடும் ஆறு. ஆத்துக்கு அந்த பக்கம் ஒரு வீடு, இந்த பக்கம் ஒரு வீடு. ஆத்துக்கு வலது பக்கத்துல மோகன் கட்டிக்கிட்டு இருக்கிற பெரிய காங்கிரீட் வீடு இருந்துச்சு. அந்த வீட்டுக்கு வெளியில ஒரு கைத்து கட்டளை போட்டு மோகன் அதுல படுத்துக்கிட்டு இருந்தான். அவனுடைய மனைவியான சாந்தினி ஒரு விசிறி எடுத்து புருஷனுக்கு காத்து விசிறி விட்டுக்கிட்டு இருந்தா. ஆத்துக்கு இடது பக்கத்துல ராஜேஷோட சின்ன வீடு இருந்துச்சு. ராஜேஷ் அப்பதான் ஒரு பெரிய மூட்டைய வெயில்ல சுமந்துக்கிட்டு கஷ்டப்பட்டு கொண்டு வந்துகிட்டு இருந்தான். கோமலி அந்த ஆத்தங்கரையோரமா உட்காந்து துணிய துவைச்சுக்கிட்டு இருந்தா. அந்த 2 பக்கத்தையும் சேர்க்கிற மாதிரி அந்த ஆத்துக்கு மேல ஒரு பழைய காலத்து மரப்பாலம் இருந்துச்சு. அது மேல நின்னு ராமாராவும் சூரியகாந்தமும் 2 பக்கமும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏங்க பாத்தீங்களா என் பெரிய புள்ள மோகன் எப்படி இருக்கான்னு? நாம அவனுக்குன்னு கொடுத்த பூமியை வித்து அவன் மகாராஜா மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவன் பொண்டாட்டி சாந்தினி அவன் பக்கத்துல நின்னுக்கிட்டு அவனுக்கு காத்து விசிறி விட்டுக்கிட்டு இருக்கான். இது பாக்குறதுக்கு பெத்தவனா ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனா இந்த சின்னவ ராஜேஷ் இருக்கானே, அவன் இன்னும் இந்த மூட்டைய சுமந்துக்கிட்டு கூலிக்கார மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கான். காந்தம், பணம் இருக்கிறவன் தான் புள்ளையா? பணம் இல்லாதவன் புள்ள இல்லையா? மோகன் கிட்ட பணம் அதிகமா இருக்கு. ஆனா அதை விட அதிகமா அவன்கிட்ட சோம்பேறித்தனம் இருக்கு. அவனுக்கு கட்டில விட்டு எழுந்திரிக்க கூட ஒரு ஆளோட துணை தேவைப்படுது போல. ஆனா ராஜேஷ் அப்படி இல்லை. அவன்கிட்ட உடல் பலமும் இருக்கு, அறிவு பலமும் இருக்கு. அவன் ஒன்னும் சோம்பேறி கிடையாது. நீங்க எப்பவும் இப்படிதான் என் பெரிய புள்ளைய மட்டும் நல்லா குறை சொல்லிக்கிட்டே இருங்க. மோகனோட வீட்டுல ஆப்பிள் பழம் இருக்கு, ராஜேஷோட வீட்டுல எண்ணெய் இருக்கு, குடிக்கிறதுக்கு கூழ தவிர்த்து வேற எதுவும் இல்ல.
நான் போய் என் பெரிய பிள்ளை வீட்டிலேயே இருந்துக்கிறேன். மோகன் அந்த பாலம் அவன் வீட்டு பக்கம் இருக்கிற இடத்துல ஒரு தடுப்பு போட்டு அங்க ஒரு போர்டையும் வச்சான். இந்த பக்கம் பணக்காரங்களுக்கு மட்டும்தான் என்ட்ரி, ஏழைங்களுக்கு என்ட்ரி இல்ல, அவங்க 500 ரூபாய் ஃபீஸ் கட்டி வரணும்னு போட்டிருந்தான். ஒரு நாள் பிறந்த வீட்டுக்கு வந்திருந்த சரஸ்வதி ராஜேஷோட வீட்ல இருந்து மோகனோட வீட்டுக்கு போறதுக்காக பாலத்துக்கு மேல நடந்து வந்தா. அப்போ மோகன் உட்காந்த இடத்துல இருந்தே கத்தனா. ஏய், யாரங்க? போர்டு வச்சிருக்கிறேன், பார்த்தா தெரியலையா? இது மோகன் மகாராஜாவோட வீடு. இங்க உள்ள வந்து பார்க்கணும்னா 500 ரூபாய் கட்டணும். அண்ணன், இது நான் உன் தங்கச்சி சரஸ்வதி. நானே உனக்கு பணம் கட்டணுமா? நம்ம சின்ன வயசுல விளையாடிக்கிட்டு இருந்த வீடுடா அது. தங்கச்சி இருந்தா என்ன சரஸ்வதி, இங்க ரூலு எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஏழைங்க எங்க பக்கம் வரக்கூடாதுன்றதுக்காக இந்த ரூல் போட்டிருக்கோம். உன்கிட்ட பணம் இல்லனா போய் அந்த ராஜேஷோட குடிசை வீட்டிலேயே படுத்து தூங்கு. அப்பதான் சூரியகாந்தம் வெளியில வந்தாங்க. மோகன் கிட்ட இருக்கிற வசதியால அவங்களால எதுவுமே சொல்ல முடியாம போச்சு. பாவம் சரஸ்வதி கண்ணுல கண்ணீரோட ராஜேஷோட வீட்டுக்கு போனா. அழாத தங்கச்சி, பணம் அவங்க கண்ணை மறைக்குது. என்கிட்ட பணம் இல்லைனாலும் இந்த குடிசை சின்னதுனாலும் நீ இங்க ராணி மாதிரி இருக்கலாம். என் உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னை நல்லபடியா பார்த்துப்பேன். ராஜேஷ் அவனுக்காக ஒரு பெரிய டயட்டிஷியனை கூடவே வச்சுக்கிட்டு இருந்தான். சாந்தினி சமையல் செய்யறதையே விட்டுட்டா. அந்த டயட்டிஷியன் எல்லாருக்காகவும் சாப்பாடு சமைச்சு கொடுத்தான். ஆனா அதுல வேக வச்ச ப்ரொக்கோலி, அப்புறம் உப்பே போடாத கஞ்சி, அப்புறம் ஓட்ஸ் கஞ்சி இருந்துச்சு. என்ன சாந்தினி இது? என் பேங்க் அக்கவுண்ட்ல 10 கோடி இருக்கு. என் தட்டுல ஆடு மாடு சாப்பிட்றத வச்சிருக்கியே. எனக்கு இப்போ பிரியாணி தான் சாப்பிட வேணும். ஏங்க நீங்க என்ன இந்த ஏழைங்க மாதிரியா? பிரியாணி வேணும், மசாலா வேணும், ஊறுகாய் வேணும்னு சொல்றதுக்கு நீங்க ரிச்சுங்க. ரிச்சா இருக்கிற யாருமே பாதி வெந்த சாப்பாட்டை தான் சாப்பிடுவாங்க. வாயை முடிக்கிட்டு தட்டுல என்ன இருக்கோ அதை சாப்பிடுங்க. கடவுளே, இங்க பணம் இருக்குன்றது உண்மைதான். ஆனா சாப்பிடுற சாப்பாடு கூட நிம்மதியா சாப்பிட முடியாது போலியே. இதை கடிச்சா என் பல்லெல்லாம் உதிர்ந்து போயிடும். இது இப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் வேலையை முடிச்சிட்டு அசதியா வீட்டுக்கு ராஜேஷ் வந்தப்போ கோமலி வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு புருஷனுக்காக சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தா. கோமலி புருஷனுக்கு பிடிக்குமே அப்படின்னு காய்கறி எல்லாத்தையுமே போட்டு சூப்பரா ஒரு பொரியல் செஞ்சிருந்தா. அதே மாதிரி பருப்பை கடைஞ்சு போட்டு கீரையும் போட்டு கீரை கூட்டு பண்ணிருந்தா. பக்கத்துல சரஸ்வதியும் உக்காந்துக்கிட்டு அடுப்பு எரியும் போது விறகு வச்சுக்கிட்டு அவங்க அன்னைக்கு உதவிய செஞ்சுக்கிட்டு இருந்தா. கோமலி அப்படி சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த வாசம் அந்த மூங்கில் பாலத்தை தாண்டி மோகனோட வீட்டு பக்கமா வந்துச்சு. அந்த வாசத்தை மோகன் முகர்ந்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டான். அடடடடா, சாம்பார், பொரியல், காய்கறி, நெய் வாசம் ரொம்ப நல்லா இருக்கே. ஆமா, எங்கிருந்து வருது? மோகன் எழுந்திருச்சு அந்த பக்கமா பார்த்தான். அங்க ராஜேஷ், ராமாராவ், சரஸ்வதி, கோமலி எல்லாரும் வெளியில உட்காந்துக்கிட்டு வாழை இலையில அவங்க சமைச்ச சாப்பாடு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு சந்தோஷமா பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அடா பாவி ராஜேஷ், நான் என்னமோ 4 நாளா ஓட்ஸையும் காய்கறியும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நீ என்னன்னா சாம்பார் பொரியல்னு வெளுத்து கட்டுறியா? ஒரு வாய் கொடுக்கலாம் இல்லடா. ஏங்க, ஏழைங்களோட சாப்பாடை பார்த்து டெம்ட் ஆகாதீங்க, உங்க மானம் போயிடும். என் மானம் போனா பரவாயில்ல, பசி போனா போதும். நான் போய் அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு வரேன். மோகன் ராஜேஷோட வீட்டுக்கு கிளம்புனான். ஆனா அவன் போட்டிருக்கிற அந்த கேட் அவனை தடுத்துச்சு. அந்த கேட்டோட சாவி சாந்தினி கிட்ட இருந்துச்சு. சாந்தினி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டா. சாந்தம்மாவுக்கு மோகனோட பசி என்ன அப்படிங்கறது நல்லாவே தெரியும். இந்த 2 வீட்டுக்கு நடுவுல கொஞ்சம் தீய கொளுத்தி விட்டா அதுல நாம குளிர்காயலாம் அப்படின்னு சாந்தம்மா நினைச்சாங்க. அன்னைக்கு ராத்திரி நேரம் மோகனால பசி தாங்க முடியாம ஒரு முக்காடு போட்டுக்கிட்டு அவன் போட்ட அந்த கேட்டையும் தாண்டி ராஜேஷோட வீட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது சரியா அந்த பாலத்துக்கு அந்த பக்கத்துல இருந்து முக்காட போட்டுக்கிட்டு சாந்தம்மாவும் நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க. இருட்டா இருந்ததுனால 2 பேரும் பாலத்துக்கு மேல நடந்து வரும்போது தெரியாம இடிச்சுக்கிட்டாங்க. இருட்டுல ஒருத்தங்க பார்த்து பேய் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஐயோ, பேயே பேயே, தயவு செஞ்சு என்ன விட்டுடு. ஏ பேய, நான் பேய் இல்ல, நீ தான் பேயி. நான் மனுஷன். என் வயிறை பார்த்து என்ன பேயின்னு நினைச்சியா? சாந்தம்மா முக்காடை எடுத்தாங்க. 2 பேரும் முகத்தை பார்த்து ரொம்பவும் ஷாக் ஆயிட்டாங்க. என்ன சாந்தாம்மா, நடுராத்திரியில பாலத்துல என்ன பண்ற? டோல் டாக்ஸ கட்டணியா? நீயும் உன்னோட டோல் டாக்ஸும்
நீ உன் தம்பியோட வீட்டில் இருக்கிற சாப்பாடு திருடி சாப்பிடலான்னு வந்துகிட்டு இருக்க, நான் உன்னோட வீட்டில் இருக்கிற ஆப்பிளை திருடி சாப்பிடலான்னு வந்துகிட்டு இருக்கேன். 2 பேரும் திருடங்க தான், வழிய விடு. 2 பேருமே பாலத்துக்கு நடுவுல நின்னு சண்டை போட ஆரம்பிச்சாங்க. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டதுல பழைய பாலம் கொஞ்சம் விரிசல் விட ஆரம்பிச்சுது. திடீர்னு பாலம் நடுவுல உடைஞ்சு போய் விழும்போது சாந்தம்மா வேகமா ஓடி போய் தப்பிச்சிட்டாங்க. ஆனா மோகன் வெயிட் அதிகம்ன்றதுனால அவனால ஓட முடியல. அவன் பாலத்துக்கு நடுவுலயே தொங்கிக்கிட்டு இருந்தான். அம்மா, சாந்தினி, ராஜேஷு, காப்பாத்துங்கடா, நான் ஆத்துல விழுந்துடுவோனோன்னு பயமா இருக்கு. அந்த சத்தத்தை கேட்டு இந்த பக்கம் இருக்கிற சரஸ்வதி, கோமலி, ராஜேஷ் 3 பேருமே வெளியில வந்தாங்க. இன்னொரு பக்கம் மோகனோட பெரிய வீட்ல இருந்து சூரியகாந்தமும் சாந்தினியும் வெளியில வந்தாங்க. இந்த பக்கம் நின்னுக்கிட்டு சூரியகாந்தமும் சாந்தினியும் மோகனை பார்த்து அழுதுகிட்டு இருந்தாங்க ஒழிய வேற எதுவும் அவங்களால செய்ய முடியல. மோகன் கை நீட்டினாலும் அவங்களுக்கு எட்டல. ஐயோ ராஜேஷ் மாமா, யாராச்சும் என் வீட்டுக்கார காப்பாத்துங்க. என்கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் நான் கொடுத்துடுறேன். என் புருஷனை காப்பாத்துங்க. எனக்கு என் புருஷன் தான் வேணும். சாந்தினியும் சூரியகாந்தமும் சத்தமா அழுதுகிட்டு இருந்தாங்க. பணம் உசுர காப்பாத்தாதுன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் நின்னுக்கிட்டு இருந்த ராஜேஷ் கொஞ்சம் கூட தயங்கவே இல்லை. கஷ்டப்பட்டு உழைக்கிற பலமான அவனுடைய உடம்போடு அவன் அந்த பாலத்தை நோக்கி போய்கிட்டு இருந்தான். அண்ணே, பயப்படாத, என் உயிர் போனாலும் பரவாயில்ல, உன்னை காப்பாத்துவேன், தைரியமா இரு. ராமாராவும் ராஜேஷ்க்கு உதவி செஞ்சாரு. இப்படி எல்லாருமா சேர்ந்து மோகனை ஆத்துல விழாம அவனை காப்பாத்தி கரைக்கு கூட்டிக்கிட்டு வந்துட்டாங்க. மோகன் உயிர் தப்பிச்சு வெளியில வந்தாலும் அவனுக்குள்ள வந்த அந்த பயம் மட்டும் போகவே இல்லை. அவன் கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டிக்கிட்டே இருந்துச்சு. தான் குடும்பத்தை பார்த்து அவன் அழ ஆரம்பிச்சான். ராஜேஷ், என்னை மன்னிச்சிடு. பணம் வந்ததும் என் கண்ணு மறைஞ்சு உங்க எல்லாரையும் தப்பா பேசிட்டேன். உன் வீட்டில் இருக்கிற சாப்பாடு கூட என் வீட்டில் கிடையாதுடா. என் வீட்டில் இருக்கிற அந்த ஆப்பிளால என் பசியை தீர்த்து வைக்க முடியல. அதே மாதிரி என் பணத்தால என் உயிரை காப்பாற்ற முடியல. என் தம்பியான நீ தான் வந்து என் உயிரை காப்பாத்தன. சூரியகாந்தமும் சாந்தினியும் பாலம் உடைஞ்சு போனதுனால ஒரு படகு மூலமா இந்த பக்கம் வந்தாங்க. அவங்களும் கூட அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ராஜேஷ், இந்த அம்மாவை மன்னிச்சிடுறா. பெரியவங்க கிட்ட பணம் இருக்கு, அங்க வசதியா வாழலான்னு அங்க போயிட்டேன். ஆனா அங்க அவங்களும் வசதியா வாழல, நானும் வசதியா வாழ முடியல. பசி கூட தீர மாட்டேங்குதுரா. இந்த குடிசையில கிடைக்கிற கஞ்சே என்னுடைய பசியை தீக்குன்னு நம்பிதாண்டா இந்த பக்கம் வந்துட்டேன். சாந்தினி, இனிமே நான் இந்த வீட்லயே இருந்துக்கிறேம்மா. என்னை மன்னிச்சிடு கோமலி, என்னை மன்னிச்சிடு ராஜேஷ். உங்க அண்ணனை மாதிரி நானும் நடந்திருக்க கூடாது. அவரு தப்பு பண்ணும்போது அவரை திருத்த முயற்சி பண்றதை விட்டுட்டு நானும் அவரு கூட சேர்ந்துட்டேன். என்னைக்கு அவரு உயிரை நீ காப்பாத்தலனா என் வாழ்க்கை என்ன ஆயிருக்குமோ. அடுத்த நாளே மோகன் அந்த பாலத்தை மறுபடியும் கட்டி அந்த பாலத்துக்கு நடுவுல வச்சிருந்த அந்த டோல்கேட் போர்டை தூக்கி போட்டுட்டான். 2 வீட்டுக்கும் நடுவுல இப்ப எந்த ஒரு வித்தியாசமும் இல்ல. சொல்லப்போன மோகன் ராஜேஷ் வீட்டு வாசல்ல வந்து எல்லாரு கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தான். அங்க கோமலி அவங்க எல்லாருக்காகவுமே சுவையான சாப்பாடை சமைச்சு சந்தோஷமா பரிமாறினா. சேச்சே, நேத்து வரைக்கும் ஒருத்தங்க கூட ஒருத்தங்க சண்டை போட்டுக்கிட்டு முறைச்சிக்கிட்டு நின்னாங்க. நான் இவங்க சண்டையை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்களா? என் என்டர்டெயின்மெண்ட்டே போச்சு. பாத்தீங்களாடா, பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். அது நிரந்தரம் இல்ல. ஆனா ரத்த சம்பந்தம் அப்படி கிடையாது. சந்தோஷத்திலையும் துன்பத்திலையும் பங்கு போட்டுக்கிறது தான் ரத்த சம்பந்தம். இதை கேட்டுக்கிட்டு இருந்த மோகன் சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டே, ஆஹா, என் தம்பி வீட்டு சாப்பாட்டுக்கு முன்னாடி அந்த சொர்க்கத்துல இருக்கிற அமிர்தம் கூட நிக்காது அப்படின்னு அவன் சொன்னது கேட்டு எல்லாரும் பயங்கரமா சிரிச்சாங்க. ஆத்துல தண்ணி அமைதியா ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த 2 குடும்பத்திலயும் இப்போ அமைதி நிலையா இருந்துச்சு. பணம் நிரந்தரம் இல்ல, ஆனா உறவுகள் நிரந்தரம். உறவுகள்ல ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவி செஞ்சுக்கிட்டு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா இன்னொருத்தங்க அவங்கள பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பேரு தான் உறவுகள். பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனா எப்பவுமே நிரந்தரமா நம்ம கூட இருக்க போறது அந்த உறவுகள் தான். இது இன்னைக்கான கதை. இன்னொரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.